நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எங்கேருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நமக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம உடல் அப்படிங்கிறது காற்றினால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் இல்லையா? ஸோ நெறைய சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உடல் வந்து காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு, உணவு இல்லாம நம்மளால எத்தன நாள் வேணாலும் வாழ முடியும். அதுவும் உடல் தூய்மையாக இருந்தால் மட்டும் தான், எல்லாராலயும் இருக்க முடியாது. உணவில்லாமல் நம்மளால எவ்வளோ காலம்னாலும் வாழலாம். ஆனா, காற்று இல்லாம நம்மளால 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உடல் அப்படின்றது ஒரு காற்றினால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்றத அர்னால்ட் டெக்ரெட் ஜெர்மன் விஞ்ஞானியும் சொல்லியிருக்காரு. ஸோ, நம்ம உடம்பு வந்து காற்றினால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான். காற்று மட்டுமே நம் வாழ்வதற்கு அடிப்படை அப்டின்னாக்கா நீங்க நம்புவீங்களா? ஆனா இதுதான் உண்மை. நம்ம என்ன நெனச்சுட்டோம் அப்டின்னா, அதாவது 5 அறிவு வரைக்கும் தான் இந்த பசி அப்டின்றது. இது மனிதர்களுக்கு வந்து பசி அப்டின்றது ஒரு எச்சம் தான். மனிதர்களுக்கு 6ஆம் அறிவு அப்டின்ற ஒரு அறிவு இருக்கு. இத வச்சு நம்ம பசிய கட்டுப்படுத்தி 7வது பரிணாமத்துக்கு போணும். இது வந்து எவல்யூஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சயின்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம போகல அப்படின்னாலையும் நம்ம உடம்ப அட்லீஸ்ட் ஆரோக்கியமாவது வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்காகவாவது நம்ம இந்த நீர் மருத்துவத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதை வந்து வெங்கடேசன் ஐயா அப்படின்ற ஒருவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை மருத்துவம்னு சொல்லிட்டு. இவருடைய குரு வந்து அர்னால்ட் டெக்ரெட் அப்படின்ற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி. இந்த அர்னால்ட் டிக்ரெட் புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறம் தான், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுவதும் தவறு அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ எந்த ஒரு சிஸ்டம் போனாலயும், உங்களுக்கு எந்த மருந்து எடுத்தாலயும், அந்த நோய்க்கான தற்காலிக தீர்வு மட்டும் தான் கிடைக்குதே தவிர, நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. நானும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இல்லாம நோய்க்கான அடிப்படையே இந்த பசி தூண்டல் தான். இந்த பசிய வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த மருத்துவத்துல ஆ சொல்லி தர போறது. இந்த மருத்துவத்தோட அடிப்படை நோக்கமும். இந்த பசிய நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. இந்த பசி என்ற துன்பத்தினால் தான் அ பசி பசிப்பிணின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த பசியே ஒரு பிணி தான். அப்ப இந்த பிணிய நம்ம சரி பண்றதுக்கு தான் உணவ மருந்தா எடுத்துக்கிறோம். ஆனா இப்பலாம் நம்ம அப்படியா சாப்பிடுறோம்? இல்ல. உணவு பசி இருக்கா? இல்லையா? அப்படின்றது நம்ம உணர்றதுக்கு கூட வாய்ப்பு குடுக்கறது இல்ல. அத உணராமலே நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சாப்பாடு ஒரு வேளை சாப்பிடலைனாலும் மயக்கம் வந்துருது அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நமக்கு ஏதாவது தலைவலி, வாந்தி வர மாரி இருந்துச்சுனாலையும், ஓ! நமக்கு தெம்பு இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிறோம். இது அத்தனையுமே ஒரு தவறான புரிதல் அப்படின்றத நான் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லப் போறேன். கண்டிப்பா என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா, இந்த மருத்துவத்துக்கு எல்லாராலயும் வர முடியாது. இதற்கான தேடுதல் இருப்பவங்களுக்கு மட்டும் தான் இந்த மருத்துவத்துக்கு வர முடியும் அப்படின்றதையும் நான் நிச்சயமா இங்க சொல்றேன். ஆ பசி அப்படின்ற ஒரு விஷயத்தால நம்ம எந்த உணவு எடுக்கிறதுன்னு தெரியாம உணவ கன்னா பின்னான்னு எடுத்து, இந்த உணவு எடுக்கிறது மூலியமா நம்ம குடல் வந்து அசுத்தமாகி, பிறகு நம் உடல் முழுவதும் அசுத்தமாகி தான் நோய்கள் வந்து தென்படுது. ஸோ இத நம்ம எப்படி சரி பண்ணலாம்? இந்த பசிய வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்? அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். அ அட்லீஸ்ட் நம்மள 7வது பரிணாமத்துக்கு போகல அப்படின்னாலும், நம்ம நோய் இல்லாமலாவது நம்ம வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்கு நம்மளோட வாழ்வியல் முறைகள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்கணும். ஸோ உடனே இந்த நீர் மருத்துவத்த நம்மளால பயிற்சி பண்ண முடியாது. படிப்படியா தான் நம்மளால பயிற்சி பண்ண முடியும். அதாவது அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும், சைவ உணவுக்காரர்கள் வந்து படிப்படியா வந்து காய்களையும், பல உணவுகளையும் உண்டு. பிறகு இதுல நம்ம நிலைச்சு இருந்து, இதுக்கு நம்ம உடம்பு அடாப்ட் ஆயி, அதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம நீர் மருத்துவத்துக்கு வர முடியும்.
ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு நோய சரி பண்ண முடியும். ஃபைனலா வந்துட்டு நம்ம உடல் காற்றுல தான் இயங்கக்கூடிய ஒண்ணு. இயற்கை சக்தியில தான் நம்ம உடல் வந்து இயங்குது. இயற்கையில எந்த ஒரு உணவுமே படைக்கப்படல. இது எல்லாமே வந்து மனிதர்களால படைக்கப்பட்டது மட்டும் தான். ஸோ நம்ம உடம்பு வந்து காற்றினால முழுக்க முழுக்க காற்றினால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான். இந்த இயந்திரத்துக்கு உணவு அப்படின்றது தடையா தான் இருக்குது அப்படின்றத அர்னால்ட் எக்ரெட் வந்து அவரோட மியூக்கஸ் பிளஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்ல வந்து எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இந்த தேவையில்லாத இந்த ப்ராசஸ்டு ஃபுட், அன்னெசசரி ஃபுட் நம்ம அதிகமா 3 வேளை எடுத்துக்கும்போது, இத நம்ம பாடிக்கு தேவையில்லாத ஒண்ணா தான் இருக்கு. இந்த இயற்கை ஆற்றல் நம்ம உடம்புல செயல்படுறது வந்து இந்த உணவுன்ற விஷயம் வந்து தடையா இருக்குது அப்படின்றத சொல்றாரு. ஸோ என்னோட வரக்கூடிய வீடியோஸ்ல அர்னால்ட் எக்ரெட் அப்படின்ற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்காரு, நம்மள நம்ம எப்படி நோய் இல்லாம தற்காத்துக்கிறது, அட்லீஸ்ட் நம்ம வாழ்ற வரைக்குமாச்சும் நம்ம நோய் இல்லாம நிம்மதியா வாழணும் இல்லையா? கை வலி, கால் வலி, தலைவலி, பல நோய்கள், இருதய நோய், இந்த மாதிரி திடீர் நோய் இது எல்லாம் வராம நம்ம இருக்கிற வரைக்குமாச்சும் நம்மள நம்ம தற்காத்து வாழணும். மருந்து மாத்திரை இல்லாம. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வழி நடத்தலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னோட சேனல் மூலியமா சொல்லப் போறேன். நீங்களும் உங்களோட கருத்த வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ வந்து ஷேர் பண்ணலாம். உணவ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலையும் நீங்க என்கிட்ட உரையாடலாம். ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணலாம். கண்டிப்பா என்னோட வீடியோவ வந்து என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் கன்டினியூஸா பாருங்க. நீங்களும் உங்களோட கருத்த வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.